மாடர்ன் இந்தியாவில் அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ல டச் பார்க்க போகிறோம். 1602 ஸ்டேட் ஜெனரல்ஸ் ஆஃப் நெதர்லாண்ட்னால சில பவர்கள் கொடுத்து இந்த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்கப்பட்டது. இது வந்து வார் வந்து போர் தொடுக்கலாம், ட்ரீட்டிஸ் வந்து உருவாக்கலாம், நம்ம இடங்களை கைப்பற்றிக்கலாம், அதுக்கப்புறம் ஃபோர்ட்ஸ் வந்து கோட்டைகள் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு சில பவர்ஸோட தான் இந்த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து உருவாக்கப்பட்டது. 1596 கார்னலிஸ் டி ஹவுட்மேன் இவர் தான் ஃபர்ஸ்ட் டச்மேன். இவர் வந்துட்டு சுமத்ராவையும் பந்தமையும் இந்தோனேஷியாவில் இருக்க 2 ஐலண்ட்ஸ் இதை வந்துட்டு போய் ரீச் பண்ணாரு. இவங்க வந்து இந்தியாவை எப்போ ரீச் பண்ணாங்கன்னா 1605 ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி வந்து உருவாக்குறாங்க மசூலிப்பட்டினம் ஆந்திரால. அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸோட சண்டை போட்டு நாகப்பட்டினத்தை வந்து இவங்க கேப்சர் பண்றாங்க. அடுத்து வந்து ஃபேக்டரிஸ் வந்து என்னென்ன உருவாக்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். புலிகேட்ல 1609 இவங்க வந்து உருவாக்குறாங்க. இதுதான் மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்துச்சு. இப்போ இந்தியா இருக்குன்னா இந்த சைடு இருக்குல்ல, நம்ம ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த ஈஸ்ட் கோஸ்ட் சொல்லுவோம்ல, இதை வந்து கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. அங்க வந்து புலிகேட் தான் வந்து மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸா வந்து உருவாகிட்டு செயல்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அடுத்து சூரத்தில் 1616, அதுக்கப்புறம் பிம்பிலிப்பட்டினம்ல 1641, அதுக்கப்புறம் காரைக்கால் 1645, சின்சுரா பெங்கால் 1653. இங்க பாருங்க இந்த இடத்துல எவ்வளவு பெரிய இயர்ஸ் கேப் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பால்சோர், பாட்னா, நாகப்பட்டினம் 1658, அப்புறம் நாகப்பட்டினத்துக்கு இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் கடைசியா கொச்சின்ல 1663 இவங்க இந்த ஃபேக்டரி வந்து உருவாக்குனாங்க. டச்சோட ட்ரேட் பேட்டர்ன் எப்படி இருந்ததுன்னா, இவங்க வந்து இந்தியாவை ஆளணும்னு நினைக்கல, ஒன்லி ட்ரேடுக்காக மட்டும், வணிகம் செய்யறதுக்காக மட்டும் தான் வந்தாங்க. அடுத்து வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரீடிஸ்ட்ரிபியூட்டிவ் ஒரு கேரியிங் ட்ரேட வந்து கொண்டு வந்தாங்க. என்னன்னா இந்தியாவிலேருந்து பொருளை வாங்கிட்டு இந்தோனேஷியா, மலாயா, இதுவும் ஒரு ஐலாண்டு தான், இங்க வந்துட்டு விற்கணும் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. இவங்க வந்துட்டு இந்தியாவிலேருந்து இண்டிகோ, டெக்ஸ்டைல் அண்ட் சில்க்ஸ், சால்பெட்ரி, ஓபியம், ரைஸ் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இது வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இண்டிகோ வந்து யமுனா வேலியிலிருந்து, சென்ட்ரல் இந்தியாவிலிருந்து, டெக்ஸ்டைல் சில்க்ஸ் வந்து பெங்கால், குஜராத், கோரமண்டல் கோஸ்ட், சால்பெட்ரி பீகார், ஓபியம் ரைஸ் கங்கா வேலி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து இங்கிலீஷுக்கும் டச்சுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிச்சது. இந்த சண்டையில் இங்கிலீஷ் வந்துட்டு ரொம்ப ட்ரேடில் வந்து கமர்ஷியல் காம்படிஷனாக இவங்களுக்கு வந்ததுனால தான் இந்த சண்டை உருவாக ஆரம்பிச்சது. 1605 அம்போனியான்னு சொல்லிட்டு போர்ச்சுகீஸ் கிட்ட இந்த டச் வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க. இதுவும் ஒரு இந்தோனேஷியா ஐலாண்டு தான். அதுக்கப்புறம் இந்த அம்போனியாவில் வந்துட்டு 10 இங்கிலீஷ்மேனையும் 9 ஜாப்பனீஸையும் 1623 வந்து டச் வந்து கொலை பண்ணாங்க. இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா ஆனிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1667 வந்து பிரிட்டிஷ்க்கும் டச்சுக்கும் காம்ப்ரமைஸ் நடக்க ஆரம்பிச்சது. இவங்க வந்து இந்தோனேஷியாலேருந்து வித்ரா ஆகிட்டாங்க. டச் வந்துட்டு இந்தியாவிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. டச் வந்து இந்தோனேஷியாவை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஆங்கிலோ டச் வார் வந்து 1672 இந்த காம்ப்ரமைஸ்க்கு அப்புறமா 1672 74 வந்து நடந்துச்சு. இதுல வந்து டச் வந்து 3 இங்கிலீஷ் கப்பலை வந்து பே ஆஃப் பெங்கால பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. சோ இது ஒரு பெரிய விஷயமா நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 1759 பேட்டில் ஆஃப் ஹூக்லி வந்து பெங்கால்ல இருக்கு. இந்த ஹூக்லில வந்து இங்கிலீஷ்க்கும் டச்சுக்கும் சண்டை நடக்கும்போது டச் வந்து தோத்து போயிட்டாங்க. இவங்களோட டிக்ளைனுக்கு காரணம் என்னன்னா, இவங்க வந்து ரொம்ப ட்ரேட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. எம்பையர் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. அதுக்கப்புறம் வந்து இந்தோனேஷியா ஸ்பைஸ் ஐலாண்டான இந்தோனேஷியால ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க. இங்கிலீஷ் கூட ரொம்ப சண்டை நடந்தது. அதுக்கப்புறம் ஹூக்லில தோத்து போனது. இதுதான் ரீசன் டிக்ளைன் ஆனதுக்கு. தேங்க்யூ.